3 யோவான்ல காயுக்கு என்ன எழுதுறாரு? யோவான், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னை குறித்து சாட்சியை கேட்டேன். அங்க உக்ரானக்காரன் ஓமையில அந்த முதலாளி எஜமான் வந்துட்டாரு. எஜமான் வந்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் கணக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கிழிக்கிறத பார்க்கலாம். உயர்ந்தவனுக்கு மேல் உயர்ந்தவன் அதிகாரியா இருக்கிறான். அப்ப அவனை குறித்து யாரோ தவறா சொல்லல, உண்மையை சொல்லிட்டாங்க. உன் கணக்கை ஒப்புவிக்கும் போது அவன் பதட்டப்படுறத பார்க்கலாம். அதே போல அந்த யோவான் காயுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பை அவன் உண்மையும் உத்தமமா செய்யும் பொழுது அவனை நியமித்த யோவான் அவனுக்கு லெட்டர் எழுதுறார். சகோதரர் வந்து நீ சத்தியத்தை நடந்து கொள்கிறாய் என்று உன்னை குறித்து சாட்சி சொன்ன போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே போல தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம சரியா அழகா நேர்த்தியா திட்டமும் தெளிவும் புரிதலோடு நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இங்கே நூற்றுக்கு அதிபதி பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே. ஏன்னா விசுவாசிகளின் தகப்பனே யாரு? ஆபிரகாம். இங்க ஒரு பெரிய இதெல்லாம் பேசுவாங்க, எடுத்து பேசுவாங்க. ஆபிரகாமுக்கு ஈக்குவலா இந்த நூற்றுக்கு அதிபதி பேசுவாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி செய்த காரியம் என்ன? அவனுடைய பிரியமான வேலைக்காரன் போட்டிருக்கும். நூற்றுக்கு அதிபதியோட பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான். அதனால அவன் போய் பரிந்து பேசுறத பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அமலேக்கியர் வந்து சிக்லாக்ல தாவீதின் குடும்பத்தை கொள்ளையடித்த போது தாவீது எப்படி போய் எல்லாத்தையும் மீட்டிட்டு வந்தான்னா, அமலேக்கியரோட ஒரு வேலைக்காரன் மரண அவஸ்தைக்கு வியாதியா இருப்பான். சரிங்களா? அது செத்தா சாவு பொழைச்சா போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு குற்றுயிரா கொலையுயிரா விட்டுறாங்க. அவனை சாப்பாட்டுக்கெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் அவங்களுக்கு பிரியமா நடக்கல, அதனால அவனை ஜீவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதிக்குடைய வேலைக்காரன் எஜமானுக்கு பிரியமா நடந்தான். அதனால பாருங்க, இயேசுவை சந்திக்கிறது அவ்வளவு கஷ்டம், ரிஸ்க். அந்த சமயத்திலையும் அவன் போய் நின்று முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தாழ்மையா பேசுறத பார்க்கலாம் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வார்த்தைகளை. அப்ப இயேசு மறுமொழி சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே. அப்ப நமக்காக பரிந்து பேசுறவங்க எப்படி பேசுவாங்க? நாம அவர்களுக்கு உண்மையா நடக்கும் போது, இல்லையா, உண்மையா நடக்கும் பொழுது மத்தவங்க நம்ம மேல பிரியப்படுவாங்க. சரிங்களா? அவங்கள தாஜா பண்ணணும், காக்கா பிடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சரிங்களா? நீ உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யும் போது எப்படியும் பார்ப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரி நீங்க தாஜா பண்றீங்களா, காக்கா பிடிக்கிறீங்களா, போட்டு கொடுக்குறீங்களா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையா யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும். சரிங்களா? ஒரு அளவுக்கு மேல அவங்களால முன்னேற முடியாது. ஆனா உண்மையும் உத்தமமா நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து உண்மை உள்ளவனாக நிறுத்த விரும்புவார்.